ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் தமிழச்சி. இப்போ நம்ம வந்து அபுதாபி ஹிந்து டெம்பிளில் தாங்க இருக்கோம். ஸோ அற்புதமான அபுதாபி ஹிந்து கோயில்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அபுதாபியில் வந்து முதல் கற்கோயில் வந்து இதுதாங்க. இந்த கோயிலோட என்னென்ன சிறப்பு அம்சம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கோயிலுக்குள்ளே போய் வந்து பார்க்கலாம். இந்த கோயில் உள்ள இந்த செக்கிங் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. நம்ம பேகு, இந்த மாதிரி பெரிய பேக் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அலோடு கிடையாது. சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். மெயினாக வந்து ட்ரெஸ் கோடு ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க. ஸ்லீவ்லெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரிலாம் போட்டு வரக்கூடாது, அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டு வரக்கூடாது, நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அதையும் மீறி ஒரு சில பேர் வந்து தெரியாமல் போட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அங்கேயே ஷால் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டவங்களுக்கு வந்து அந்த ஷாலை வந்து வேஷ்டி மாதிரி கட்டிக்க சொல்லிடுறாங்க. நம்ம ஸ்லீவ்லெஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டு வந்தாங்கன்னா அந்த ஷாலை வச்சு கவர் பண்ணிக்கிற சொல்லிடுறாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம் அந்த மாதிரி, ஏன்னா கோயில்னாலே நம்மளுக்கு வந்து நல்லிணக்கத்தை வந்து குறிக்குது இல்லை. அதனால வந்து மெயினாக வந்து இந்த நல்லிணக்கம் அப்படிங்கிற இதை வந்து 40 மொழிகளில் வந்து அங்கே வந்து பதிச்சிருக்காங்க. உள்ளே என்ட்ரானோன்னு ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. அதில் வந்து இந்த கோயில் பற்றிய நிறைய விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லிணக்கம் இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜும் தனித்தனியாக எழுதியிருக்காங்க. நம்மளோட லாங்குவேஜ் நல்லிணக்கம்னு தமிழ் அப்படிங்கிறத பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு தனி ஒரு ஆர்வம் வருது இல்லையா. அதனால நல்லிணக்கத்துக்கிட்ட போய் நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து உள்ள என்ட்ரானோன்னு அது முடிச்சுட்டு, அதாவது நம்ம சொன்ன இந்த நல்லிணக்கம்னு சொன்னீங்களா, அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ்லாம் போடுறதுக்குன்னு சைடில் ஒரு இடம் வச்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு சின்ன கோயில் மாதிரி உள்ள பெல்லெல்லாம் போட்டு ஒரு ஒரு புது எனர்ஜி கொடுக்குது. உள்ளே போகும்போதே வந்து நம்ம உள்ளே போய் தனித்தனியாக வந்து செல்ஃப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை போட்டுட்டு அங்கேருந்து கை காலெலாம் கழுவிட்டு அப்படியே எக்ஸிட் ஆகிட்டு அந்த அந்த ரூமில் இருந்து வெளியில் வந்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். கோயிலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழேருந்து மேலே போய் தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். கோயில் வந்து ஏன்னா பகவான் வந்து எப்பயுமே வந்து மேலே போய் கும்பிட்றது வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இவங்க கட்டியிருக்காங்க. கோயிலில் இத்தனை படிகளை பார்த்தோன்னா யாரும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி வயசானவங்க, சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஓப்பன் லிஃப்ட் சைடில் வச்சுருக்காங்க. ஸோ அது வழியாக நம்மளுக்கு டைரெக்டாக வந்து அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அவங்களே வெளியில் கூட்டிகிட்டு வர மாதிரி நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப வசதியாக தான் இருக்குதுங்க. இந்த மாதிரி வயசானவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். பெரிய க்யூலெல்லாம் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலை வந்து மெயினாக வந்து மத நல்லிணக்கத்தை வந்து ரொம்ப அழகாக உணர்த்திருக்காங்கங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோயிலை வந்து கட்டுறதுக்குன்னு இடம் கொடுத்தவர் வந்து ஒரு முஸ்லீமு. ஆனால் அதுக்கு வந்து மெயினாக வந்து ஆர்கிடெக்சர்னு பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டியன், அப்புறம் வந்து அதுக்கு டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஜெயின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஒரு சீக்கியர். ஸோ எல்லா மதத்தினரும் கலந்து அழகாக அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஒரு கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உள்ள பசங்க அந்த கோயிலை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணுங்க. ஏன்னா இந்த கோயிலில் வந்து எத்தனையோ புராண கதைகளை உணர்த்துற மாதிரி சிற்பங்கள் அழகா செதுக்கியிருக்காங்க. மெயினாக வந்து ராமாயணம் பற்றி கதைகள் தெரிஞ்சுக்கிடலாம். இங்கே வந்தோம்னா சிவபுராணம் பற்றி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மாதிரி அதை உணர்த்துற மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்குது. இது மெயினாக வந்து இந்த கோயிலை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த அந்த குருஜி அவரோட கதைகளை பற்றியும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மெயினான புராண கதைகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இது கூட்டிட்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இது வந்து. இந்த கோயிலை வந்து கோபுரங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள 7 எமிரேட்ஸ் வந்து குறிக்கிறதுக்காக வந்து 7 கோபுரங்களும் கலசங்களும் அந்த கொடியோட சேர்த்து நம்ம சைட்ல இருந்து ரொம்ப, அதாவது லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தாலே அந்த கோபுரங்கள் வந்து ரொம்ப அழகா தெரியும். 7 கோபுரங்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம கோயிலுக்கு உள்ள என்ட்ராகும் போதே வந்து 7 எமிரேட்ஸை குறிக்கிற மாதிரி 7 மரங்கள் வச்சிருக்காங்க. 7 மரம் வந்து, அதாவது ஒரு கருப்பு கலர்ல ஒரு ஒவ்வொரு எமிரேட்ஸும் குறிக்கிற மாதிரி 7 மரம் வச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு மரமும் பார்த்தோம்னா 6500 வருஷம் பழமையான மரமா. அது வந்து ஷேக் ரிபப்ளிக் அப்படிங்கிற இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு மரத்தோட வேல்யூன்னு பார்த்தோம்னா $40,000 தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி வந்து, அதாவது கட் பண்ண மரத்தெல்லாம் நம்ம இந்த மாதிரி கோயில் முன்னாடி பார்த்தது இல்லை. இங்கே ரொம்ப கொஞ்சம் புதுமையாக தான் இருந்துச்சு.
நாம கூட ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஏதோ பெயிண்ட் ஏதோ அடிச்சு வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சது. ஆனா வந்து அந்த மரத்தோட இதே அப்படிதானே அந்த இத்தனை வருஷமா வந்து கெட்டு போகாம அவ்வளோ பழமையான மரத்தை வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. அந்த மரத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படிங்கிற 3 நதியை குறிக்கிறதுக்காக 3 தனித்தனியாக ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி வச்சிருக்காங்க. அங்கேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்களாம். அதை டைரெக்டாக அப்படியே கோயிலுக்கு போகிற மாதிரியும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை சுற்றி தண்ணி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து வெயில் ரொம்ப தெரியாம, நம்ம இங்கே வந்து மிடில் ஈஸ்ட்டை பொறுத்தளவுக்கு சம்மரில் பயங்கர வெயில் இருக்கும்ல, அது 50 டிகிரியில் வெயில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாதியாக குறைஞ்சிருமா, 25 குறைஞ்சிருமா. அந்த மாதிரி ஒரு ஏதோ நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற இதை வந்து யூஸ் பண்ணி இந்த கோயிலை கட்டியிருக்காங்களாம். ரொம்ப வெயில் தெரியாதான். அதே மாதிரி உண்மையிலே இந்த கோயிலுக்குள்ள போனோம்னா அவ்வளோ பிரமாதமா இருந்துச்சுங்க. அந்த அப்படியே சில்லுன்னு செம்ம சூப்பரா இருந்துச்சு. அதை நீங்க ஒவ்வொருத்தருமே கோயிலுக்குள்ள போய் பாருங்க. ரொம்ப அழகா இருக்குது. நம்ம முன்னாடி உள்ள அரண்மனை எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஃபேனு ஏசியே இருக்காது, ஆனா நல்லா கூலிங்கா இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து உள்ள வந்து நல்ல அந்த வெயிலே தெரியாத மாதிரி ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா தாங்க இருக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே. வந்து இந்த கோயிலுக்காக வந்து கவர்மெண்ட்ல இருந்து இந்த யுஏஇ கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இடம் வந்து கொடுத்துருக்காங்க, 27 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த கோயிலுக்கான செலவுன்னு பார்த்தோம்னா 900 கோடி ஆயிருக்கான். இதுல வந்து முதல்ல கேட்டிருக்காங்க, கார் பார்க்கிங்லாம் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா, இங்க உள்ளவங்க சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க கோயிலுக்கு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் மாதிரியே போட்டுக்கிறோம், எங்களுக்கு ஓகேதா அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல நீங்க அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியா ஒரு 13 ஏக்கர் வந்து கார் பார்க்கிங் தனியா வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. 1200 கார் வந்து இங்க பார்க் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கிங்லாம் நல்லா ஃப்ரீயா, ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குங்க. எல்லா இடத்துலயும் வந்து பார்க்கிங் ஈஸியா கிடைக்குது. பஸ் வசதியும் இருக்குது. இப்போதைக்கு எல்லா பஸ்ஸும் வந்து அந்த ஸ்டாப்பிங் தனியா பஸ் ஸ்டாப் இருக்கு. இந்த கோயில் வந்து 2015 கட்டிட ஆரம்பிச்சிருக்காங்க. மெயினா வந்து இது கட்டியிருக்கிற கல்லாம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து எடுத்துட்டு வந்து கட்டியிருக்கிறாங்க. ஒரு பிங்க் சாண்ட் அப்படிங்கிற இதுல வந்து ஃபுல்லா வந்து பிங்க் கலர்ல இருக்குது. நம்மளுக்கு வந்து மெயினா வந்து இது வந்து பகல்ல அந்த வியூ பாக்குறத விட நைட்டு வியூ ரொம்ப அழகா இருக்குது. ஒவ்வொரு சிலைகளுக்கு நடுவுலயும் ஒரு லைட் ஒன்று போட்டிருக்காங்க. நைட்டு வியூ வந்து சூப்பரா இருக்குது. அது போக வந்து ஒரு 6 மணி, அதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைமிங் வச்சிருக்காங்க. கங்கா ஆரத்தின்னு நம்ம வாரணாசியில நடக்கும்ல, அந்த மாதிரி ஆரத்தி வந்து செம சூப்பரா இருக்குது. அதை உட்காந்து பாக்குற மாதிரி சைட்ல வந்து ஒரு ஆம்பி தியேட்டர் மாதிரி ஒரு செட்டப்ல வச்சிருக்காங்க. நிறைய ஆட்கள் வந்து உட்காந்துக்கலாம். அது உட்காந்துட்டு அப்படியே ஆரத்தி முடிஞ்சோன்னா அப்படியே நம்ம ரைட் சைட்ல வந்து அப்படியே வெளியில போற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ஆரத்தி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப அழகா இருந்தது. நம்ம வாரணாசியில போகும்போது கூட பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். எனக்கே டவுட் இருக்கதான் செஞ்சுச்சு, எப்படி இந்த ஆராய்ச்சி வந்து இவ்வளோ சுத்தி 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 இப்படி காமிக்கிறாங்களே, அந்த தீபம்லாம் எப்படி எரியுது அப்படிங்கறது வந்து டவுட் இருந்தது. ஆனா இங்க வந்து நம்ம வந்து பக்கத்துல வந்து பார்க்கும்போது தெரியுது, அது ஒன்னொன்னு ஒரு லைட் போட்டிருக்காங்க. கீழே வந்து ஒரு 3 பேர் சின்ன கங்கா ஆரத்தி பண்றாங்க. மேல மெயினான ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் வந்து நல்லா ஆரத்தி பண்ணிட்டு இருக்காரு. கீழே உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த தீபாரண தட்டு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா லைட்ல வந்து அலங்காரங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த லைட் வந்து வியூக்கும் அந்த ஆரத்தி கும்புறதுக்கும் அந்த பாட்டுக்கும் அவ்வளோ அழகா இருந்தது. நல்லா ஒரு மாதிரி ரிலாக்ஸா. நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா வெதருமே ரொம்ப நல்லா இருந்ததுனால ரொம்ப ரிலாக்ஸா நல்லபடியா சாமி கும்பிட்ட மாதிரி இருந்தது. ஆரத்தி வந்து உள்ள வந்து எந்த ஆரத்தியும் கிடையாது. மெயினா வந்து மூலவருக்குன்னு எந்த ஆரத்தியும் கிடையாது. மெயின் கோபுரத்துக்கு தான் வந்து ஆரத்தி நடக்கும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம சவுத் சைட்ல இருக்கிற மாதிரி உள்ள சாமிகளும் வச்சிருக்காங்க. நார்த்ல இருக்கும்ல ஒயிட் கலர் மார்பிள்ல, அந்த மாதிரி சாமியும் இருக்குது. சிவன், பார்வதி, விநாயகர், அப்புறம் மெயின் வந்து சுவாமி நாராயணர் தான் ஃபர்ஸ்ட் இந்த இதுல வந்து உள்ள என்ட்ரான உடனே அந்த சாமி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர், இந்த மாதிரி நிறைய சாமி இருக்குது. இந்த கோவில் வந்து ஓபன் பண்ணி கொஞ்ச நாளைக்கு மட்டும் வச்சிருந்தாங்க போல. இந்த மாதிரி உள்ள போட்டோஸ் வீடியோஸ்லாம் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து இப்போ ஒரு 1 மந்த் ஆக போதில்ல, அதனால வந்து இப்போ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு போட்டோ எடுக்கனா கூட உடனே வந்து அங்க உள்ள வாலண்டியர்ஸ்லாம் ஓடி வந்துடுறாங்க, போட்டோஸ் வந்து அலோடு கிடையாதுன்றேன். அதனால வந்து உள்ள வந்து ரொம்ப அழகா எடுக்க முடியல. வெளியிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். உள்ளேயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள வந்து ஒயிட் கலர் மார்பிள்ஸ் தான். வந்து ஒவ்வொரு தூண்களும் ஒவ்வொரு சாமியை குறிக்கிற மாதிரி, ஒரு தூண்ல ஃபுல்லா விநாயகரா இருந்தது, ஒரு இதுல வந்து சிவனா இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு சாமியா இருந்தது. ஒவ்வொரு தூண்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய வந்து நின்று அதை ரசிச்சு, சாமி ஒரு பக்கம் பக்தி ஒரு பக்கம் இருந்தா கூட அது வந்து செஞ்சிருக்கிற அந்த சிற்ப கலையை வந்து பாக்குறதுக்குமே வந்து
தாராளமா நம்ம வந்து அது ஒன் டே ஃபுல்லா இருந்து அதை பார்த்துட்டு வரலாம். அவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்க. ஏன்னா நம்ம முன்னாடி உள்ள நம்ம சைட்ல இருந்தது, அதாவது சவுத் சைட்ல எல்லாம் உள்ள வந்து சிற்பக்கலையெல்லாம் செதுக்குறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் கம்மி. ஆனா இப்போ வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதாவது புது கோயிலை வந்து நம்ம இந்த மாதிரி செதுக்கி அதுல ஒவ்வொரு அந்த செஞ்சிருக்க சிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்குதுங்க. அப்படியே நின்று ஒண்ணு ஒண்ணு தனித்தனியா பார்த்துட்டு வரணும். காலையில ஒரு 10 மணிக்கு போனீங்கன்னா ஈவினிங் வந்து தாராளமா ஒரு 5 o'clock வரைக்கும் நம்ம பார்க்கலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த கோவிலுக்கு கீழேயே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹால் மாதிரி உள்ள போற மாதிரி இருக்குது. அதுவுமே ரொம்ப ஆனா ரொம்ப அழகா இருந்தது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஒர்க்னா அதாவது கண்ணாடியில அந்த மாதிரி செஞ்ச மாதிரி நிறைய வேலைப்பாடுகள்லாம் நிறைய அழகா இருந்தது. அது முடிச்சுட்டு அப்படியே வெளியில இருந்தோம்னா நம்ம வந்தோடனே ரைட் சைட்ல வந்து நம்ம ஃபுட் கோர்ட் இருந்தது. ஃபுட் கோர்ட்ல வந்து நம்ம ஃபுட்டு எல்லாமே இருந்தது. ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட்ல தான் இருந்தது. ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் குறைய வச்சிருந்தாங்கன்னா, அதாவது பைசா கம்மியா வைக்கிற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய மக்கள் வாங்கி சாப்பிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா சுத்தி வந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பசிக்கு அப்படிங்கிறப்ப வாங்குற மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. மசாலா டீம் வச்சிருந்தாங்க. அது மட்டும்தாங்க 3 கிராமுக்கு இருக்குது. மித்த எல்லாமே வந்து 15, 20 அந்த அதாவது 15ல தான் ஸ்டார்டிங்ல இருக்குது. ஸோ 15ங்கிறது வந்து எல்லாராலையும் வந்து லேபர்ஸ்ல இருந்து எல்லா மக்களும் வந்து வாங்கணும்ல, அந்த மாதிரி வாங்குற மாதிரி கொஞ்சம் முடியாத மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த ஃபுட்டு இதுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த ஃபுட் கோர்ட் வந்து ரொம்ப அழகா இருந்தது. எங்கேயோ நம்ம வேற எங்கேயோ ஒரு ரொம்ப அழகா இருந்தது. எப்படி சொல்றது, வந்து உள்ள போனாலே வந்து ஒரு மாதிரி கிரீனரியா ரொம்ப நல்லா இருந்தது. வுட்டு ஒர்க் அது இதெல்லாம் பண்ணி நீட்டா நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்ல பெரிய இதாக தான் வச்சிருக்காங்க. உள்ளேயே 4 கடை மாதிரி அங்கங்க தனித்தனியா வச்சிருக்காங்க. பசங்களுக்கு அதாவது ஸ்நாக்ஸுக்கு தனியா, மெயின் ஃபுட்டுக்கு தனியா, மெயின் கோர்ஸுக்கு தனியா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த டேஸ்டோ சவுத்தோ நார்த்தோ எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம உள்ள கடை ஒன்று வச்சிருக்காங்க. அதுலேயே நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் அதாவது கோயில் சம்பந்தமானதெல்லாம் வச்சிருப்பாங்களே, இந்த சுகுநீர் அது வந்து மாதிரி நம்ம வாங்கிக்கிற மாதிரிலாம் வச்சிருக்காங்க. நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் ரொம்ப ஓகே தாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே வெளியில வரும்போது அவங்களே வெளியில டைரக்டா வந்து பிரசாதம் வாங்கிட்டு தான் வெளியில போற மாதிரி வந்து கவுண்டரே வச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு திருப்தியா நம்ம வந்து பிரசாதம் வந்து வாங்கிட்டு ஸ்வீட்டு அதாவது அப்பப்போ வந்து பிரசாதம் மாறிட்டே இருக்கும்போது நாங்கள் போகும்போது வந்து ஒரு கோதுமை மாவுல வந்து ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்படியே வாங்கிட்டு ரிலாக்ஸா வெளியில வந்தாச்சு. சூப்பரா இருந்ததுங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. கண்டிப்பா இது வந்து பார்க்க வேண்டிய இடம். எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளும் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம். அபுதாபிக்கு வந்தாலும் யூஏக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலை மிஸ் பண்ணாம எல்லாரும் போய் பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ.